ஹாய் மைக்கேல். ஹாய் விஜய். இன்னைக்கு ப்ரோக்ராம் தூள் கிளப்பிட்டடா. பிறக்கும் போதே ட்ரம்ஸோட பிறந்தியா? அதை எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். நீ எப்படி பிறந்த? மைக்கோடையா? அத எங்கிட்ட கேளுடா. அவன் அது அப்புறம் சொல்றேன். மைக்கேல், இவங்க தான் உங்க அம்மாவா? ஆமா. வணக்கம்மா. காட் பிளேஸ் யூ. தேங்க்யூ ஆண்டி. இவர் தான் எங்க அப்பா. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நீங்க எப்படி? வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இதான் உங்க சன்னா? எஸ் அங்கிள், ஒன்லி சன். காட் பிளஸ் யூ மை சன். தேங்க்யூ அங்கிள். ஹலோ மம்தா. ஹாய். ஏன் லேட்டு? அத ஏன் கேக்குற மைக்கேல்? வழியில பெரிய ஆக்சிடென்ட்டா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? அது ஏண்டா அப்படி கேக்குற? திருவள்ளுவர் பஸ் மோதி ஸ்பாட்லயே 2 பேர் அவுட். பஸ்ஸுங்களுக்கெல்லாம் ஏன் திருவள்ளுவர், மங்கம்மா, கட்டபொம்மன்னு பெரிய மனுஷங்க பேரை வைக்கிறாங்க? காலையில எந்திரிச்சு பேப்பரை படிச்சா திருவள்ளுவர் மோதி 4 பேர் சாவு, கட்டபொம்மன் மோதி கல்யாண மாப்பிள்ளை காலி, மங்கம்மாவும் பல்லவனும் எதிரா மோதி கருப்படி பெண் நசுங்கி சாவுன்னு வருது. இதெல்லாம் தேவையா? இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. மிஸ்டர் சபேசன். எஸ் மேடம். ஹிஸ் மிஸ்டர் மைக்கேல். Yes. எங்க ட்ரூப் ட்ரம்மர். ஹலோ, how do you do? ஹாய். யார் இந்த சபேசன்? Insult. I am her father, you know. ஓ, நீங்க தான் இவங்க ப்ரொடியூசரா? 2 பேரும். ஹாய் சி. ஏண்டி இங்க வந்து அப்பா பேர் சொல்லி கூப்பிடுறது? அவர் மட்டும் என்ன பேர் சொல்லி கூப்பிடலாமா? கரெக்ட் பாயிண்ட் மம்தா. சபேசா, நீ என்ன ஃபீல் பண்ற? இவன் ட்ரம்மரா இல்ல உனக்கு ஜால் அடிக்கிற பயலா? ஐயோ சாரி அங்கிள். வாங்க சாப்பிட்டு பேசலாம். மம்தா, நீ ரொம்ப அழகா பாடுன. Thank you. பாட்டாட முக்கியம், பணாத பயல. மம்தா, நீ ரொம்ப அழகா இருக்கிற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல, உனக்கும் ஆகல. எனக்கும் ஆகல. உன்னை எவன்டா கேட்டான்? உனக்கு இப்ப கல்யாணம் முக்கியமாடா? மீச கூட முளைக்கல. போடா பூமி தர. போடா சொல்லுவாயா? டாய் கொன்னுடுவேன். ஏரியா தகராறாயிடும். சும்மா இருங்க. ஒதுட்டு கீழே வச்சத பாத்தியா? ஏண்டாம்பி இந்த மீட்டிங் எப்பதான் முடியும்? ஏன் ரொம்ப அவசரமா? அதுக்கு இல்லப்பா, நாளைக்கு பக்கத்தாத்து மாமியோட காசிக்கு போறேன் சாமி நமஸ்காரம் பண்றதுக்கு. என்ன அநியாயம்டா இது? சாமி கும்பிடுறதுக்காக காசில இருக்கவன் ராமேஸ்வரத்துக்கு போறான், ராமேஸ்வரத்துல இருக்கவன் திருப்பதிக்கு வாரான், திருப்பதியில இருக்கிறவன் சபரிமலைக்கு போறான். உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ரொம்ப டென்ஷன் ஆகாத கண்ணா. மாமி கை கூட மம்தா கை மாதிரியே ஆப்டா இருக்குது. சும்மா அவ்வளவுதா. டெல்லி ரொம்ப அழகா இருக்குல்ல? விஜய், வெதர் கூட நீங்க 3 பேரும் தூரமா. தேங்க்யூ சார். 2 பேருக்கும் ஒரே ரூம் போட சொல்லட்டுமா? போப்பா. மம்தா, உண்ட விட மாட்டேங்கிறானே ஒட்டகச்சிவிங்கி. இது இப்படி சாஞ்சிட்டீங்க. என்னமோ மெட்ராஸ்ல இருந்து நடந்தே வந்த மாதிரி. டெல்லிக்கு வந்தமே ஒரு குதுப்னார பார்த்தோம், ஒரு ரெட் ஃபோர்ட்ட பார்த்தோம்னு இல்லாம வாங்கடா போலாம். நான் எங்கேயும் வரலப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாத. டெல்லிக்கு வந்த உடனே டெல்லி எருமை மாதிரியே ஆயிட்டீங்கடா. ஹலோ ஃப்ரெண்ட். டார்லிங், நான் வெளிய போற வரீங்களா? நான் வரேன். முடிச்சு கொன்னு விடுவேன். என்னடா என்ன? நான் கூப்பிட்டா மட்டும் டயர்டா இருக்கு, அவ கூப்பிட்டா மட்டும் வர்றேன். உங்களை புரிஞ்சுக்கவே முடியலடா. மம்தா, நான் ரெடி ஆயிட்டேன் கண்ணு. ஏய், நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் ரூம கழுவி சுத்தமா வச்சுக்கணும். ஓகே? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு டெல்லி எருமை மிதிச்சிருச்சு. இந்த வந்துட்டேன் மம்தா. கண்ணு ராசாசி. மம்தா, என்ன பார்க்கிறாய்? எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் இந்த இந்தியா கேட்டை அப்படியே பெயர்த்து வந்து நம்ம அடையார் கேட் பக்கத்தில் வைத்து அதில் உன்னை அமர வைத்து அழகு பார்த்து இருப்பேன். என்ன செய்வது, எனக்கு ஆண்டவன் அந்த சக்தியை கொடுக்கவில்லை. A for apple, B for biscuit, and C for chocolate, but M for Mamta. How do you like it? I will actually want to help you. ஏய், என்ன மைக்கேல் பாத்து? அங்க ஷாப்பிங் பண்ணலாமா? கம் ஆன். ஐயோ. மைக்கேல், இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இத நீங்க எடுத்துக்கங்க, என்னோட gift. Thank you Mamta. So nice of you. இந்த கருப்பு சுடிதாருக்கும் இந்த கருப்பு மச்சத்துக்கும் இந்த கோல்ட் துப்பட்டா சூப்பரா இருக்கும். இது என்னோட gift. Thank you. இலே சட்டைய பாத்தியா? யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? உங்க பாட்டி நினைச்சியா? மம்தாடா. வாங்கி கொடுத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? ஐ லவ் யூ நாடா. அதுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? அப்ப என்ன காதலிக்கிறாடா? அப்படியா? என்ன அப்படியா? நான் அப்பளம் சுட்டாச்சாங்க மாதிரி சாதாரணமா கேக்குறேன். ஆமா, எங்க அந்த பஞ்சு மிட்டாய் தலைய? மம்தா கூட வெளியே போயிருக்கான்.
இந்த ஷர்ட் பாத்தியா? யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? மம்தா வாங்கி கொடுத்து என்ன சொன்னா தெரியுமா? கிளிப் எடுத்து தலையில வைக்க சொன்னா. இந்த கையை எடுத்து அவ முகத்துல வச்சு இந்த கிளிப் எடுத்து அவ தலையில வச்சேன். வச்சது என்ன சொன்னா தெரியுமா? ஐ லைக் யூன்னு சொன்னா. ஐ லவ் யூன்னு சொன்னாடா. இந்த பொம்பளைகளை புரிஞ்சிக்கவே முடியலையே. என்னடா ஒரு வண்டியும் காணோம்? அதானே இந்த மேனேஜர் ஒட்ட வச்சுவீங்க, ஒரு வண்டியும் அரேஞ்ச் பண்ணல. இப்படி எப்படி போறது? நம்ம கால் நடதானா? ஹாய். ஹாய். ஆர் யூ கமிங் ஃப்ரம் மெட்ராஸ்? எஸ். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. ஐயோ! என்னடா மம்தாவை எவனோ கடத்திட்டு போறான்? என்னடா அந்த கார் எங்க போச்சுன்னே தெரியல. டேய் வேற வழியே இல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். டேய் இதென்ன தமிழ்நாட்டு போலீஸாடா உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு? டெல்லி போலீஸ், மொழி பிரச்சனை. நாம சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மம்தா குழந்தையோட வந்து நின்னாலும் நிப்பான். சரியான உண்டா ஐடியா. இன்னைக்கு ஸ்டேஜ்ல பாட போற பாட்டை ஜாலியா டெல்லி பூரா பாடுவோம். உடனே அதுக்கு அவ பதில் பாட்டு பாடுவா. அப்படியே லபக்கு நம்பிக்கிடுவோம். சோசியலா எல்லாரோடையும் சகஜமா பழக வேண்டியதுதான், பேச வேண்டியதுதான். அதுக்காக இப்படியா பம்பாயில பிறந்து வளர்ந்தா அமெரிக்கன் ஸ்டைல்ல வாழணுமா? நீ தமிழ்நாட்டு பொண்ணு, கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா இருக்க கத்துக்கணும். ரோட்ல எவன் சிரிச்சாலும் உடனே பல்ல காட்டிட வேண்டியது. எவனோ கார்ல உட்கார்ந்து ஹாயினானா இவ ஹலோ சொல்லிட்டாளா, அதான் அலக்க தூக்கிட்டு போயிட்டான். உட்கார்ந்து இருக்கிறான் பாரு, சொறி பிடிச்ச வரங்கு மாதிரி. அச்சை பயப்படுறா. இவனுங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, இவனுங்க நம்பி வெளியில போனியா? நல்ல வேலை இவன் வந்து காப்பாத்தினான், இல்லன்னா என் ப்ரோக்ராம் என்ன இருக்கும்? ப்ரோக்ராம் விடுங்க சார். இவன் நிலைமை என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பாடி பிழைக்க வந்தவ படுத்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு. சீக்கிரம் ரெடி ஆகு. டேய் என்னடா மம்தா இப்படி திட்டிட்டு போறா? என்னது மம்தாவையா திட்டிட்டு போறான்? மம்தா பொட்டை வச்சு இங்க உடனே திட்டிட்டு போறான். டேய் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இன்னொரு வாட்டி வந்து மம்தாவை திட்டி போறான். அல்பம். டேய் என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்ல சார், சாயந்தரம் ப்ரோக்ராமுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டேய் குரங்கு மூஞ்சி, கோமணத்தை கட்டிட்டு வாடா. ஓகே சார். அப்புறம் என்னடா ஆச்சு? மம்மி டெல்லியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அந்த பொண்ணை காணோம். திடீர்னு ஒரு 10வது மாடியில இருந்து என்ன காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ, முஜே பச்சாவுன்னு ஒரு சத்தம். அடுத்த நிமிஷமே நீ சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் கண்ணாடி உடைச்சு உள்ள குதிச்சிருப்பியே. கரெக்ட். என்ன பண்றது, லிப்ட் ரிப்பேர் ஆச்சே. என்ன பார்த்த உடனே அந்த டெல்லி வில்லனுக்கு சொட்டர் போட்டிருந்தும் கிடுகிடுன்னு ஒரே நடுக்கம். ஒண்ணு இல்ல மம்மி, சட்டையை இப்படி ஏத்தி விட்டேன், அவ்வளவுதான். அவன் உடனே உன் கால விழுந்து அந்த பொண்ணை உன் கையில கொடுத்திருப்பானே. கரெக்ட். உடனே மம்தா என்ன பண்ணா தெரியுமா? அதுவும் தெரியும்டா. அவ ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு இச்சி இச்சின்னு 1000 முத்தம் கொடுத்திருப்பாளே. மம்மி இதெல்லாம் ஆல்ரெடி டிவி நியூஸ்ல காட்டிட்டாங்களா? நீ பார்த்த மாதிரி சொல்றியா? டேய் இதெல்லாம் பார்த்தாதான் தெரியணுமாடா? நீ கொஞ்ச நாளாவே மம்தா மம்தான்னு கனவுலையும் கற்பனை உலகத்துல தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை யார் இங்க வர சொன்னது? பெரிய மைனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. டேய் நான் உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய நீ என்ன பார்த்து கேக்குறியா? தெரியாம தான் கேக்குறேன். ஒரு சின்ன குழந்தைக்கு பிறந்த நாள்னா ஒரு வய எட்டி பார்க்க மாட்டீங்களே, ஆனா அதுவே ஒரு 18 வயசு குமரிக்குன்னா கூப்பிடாம கொள்ளாம அலையிறீங்களடா. வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு பேண்டுக்காரன் மாதிரி. நீ மாத்திரம் என்னடா சோள கொல்ல பொம்மை மாதிரி இருக்க? டேய் நான் ஒண்ணும் கூப்பிடாம கொள்ளாம வரல. மம்தா போன் பண்ணி ஸ்பெஷல்லா வர சொன்னா. உனக்கும் ஸ்பெஷல் போனா? மம்தா உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. உன்னை சொல்லல, மாமியை சொன்னேன். அங்கிள் நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. 2 பேரும் அழகா இருக்கிறதுனால தானே அது அழகா இருக்கு. பர்த்டே பிறந்த நாள்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா அது? மனுஷன் பிறந்தா சங்குல பாலை ஊத்துறோம், ஆனா அதே மனுஷன் செத்து போயிட்டா பாலை ஊத்திட்டு சங்க ஊதுறோம். சங்குல எவ்வளவு சங்கதி வச்சிருக்கோம் பாத்தியா? Help me joke ya. I like your sense of humor. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேய் பேண்ட் வாத்தியம் ஒரே ஜோக்கு எப்படி மடக்கிட்டேன் பாத்தியா? அப்படியா? நான் அவளை வேற விதமா மடக்கிறேன். என்னடா என்னடா? டேய் டேய் விஜய், நீதான் ஒரு பெரிய கவிஞனாச்சே. மம்தாவை வர்ணிச்சு ஒரு அழகான கவிதை எழுதி கொடுறா. அத பாடி நான் அவளை அசத்திடுறேன். டேய் டேய் சீக்கிரம் எழுதுடா. சார் கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல டீ கொண்டு வாப்பா. டீ. அங்கிள் டீன்னு உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடணும்னா சூப்பர் டீ, குழந்தைகளே வேண்டாம்னா காப்பர் டீ. ஐயோ
டீ குடிக்கிற மூடே போயிடுச்சே. சார் டீ இல்ல காஃபி தான். ரொம்ப நன்றிப்பா, காஃபி. அங்கிள் காஃபின்னு ஒண்ணு நான் ஞாபகத்துக்கு வருது. ஏய், உனக்கு இங்க அறுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? கும்பிடுறேன், போடா. ருசிகர செய்தி, ஒருவன் காதலியை இன்னொருவன் தட்டி சென்றான். ஆண்டவனே, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நீ எனக்கு பலமா இருக்கும்போது எந்த பயலும் எனக்கு போட்டியா வர முடியாது. நிச்சயம் வெற்றி எனக்கு தான். அப்படியே கனவு கண்டுகிட்டு மத்தடியில உட்காந்துட்டு கிழவன் ஆயிடுவேன். வேற ஒண்ணும் நடக்க போறது இல்ல. டாய், உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். திருட்டு பயலா நீ. என் காதலியை பத்தி நீ எப்படி பாடலாம்? இவரு பெரிய சிவகவி பட்டா. இந்த பாடுறா, அவ என்னதான் காதலிக்கிறா, நீ குறுக்க வராத. டாய், காதலுங்கிறது கடல் மிட்டாயிலடா. அதுக்கு தியாகம் பண்ற தைரியம் வேணும். எதடா தியாகம் பண்ண சொல்ற? கால்கா உயிரிட சொல்றியா? இந்தாடா என்னதுடா? கத்திடா, குத்திட்டு செத்து போயிடுறா. என் ரூட் கிளியர் ஆயிரும். நண்பனுக்காக ப்ளீஸ் நீ குத்திக்கிறியா இல்ல நான் குத்துட்டுமா? டேய், ஜோக் அடிக்கிற? ஜோக்கர் கிட்ட நான் ஜோக் அடிக்கிறது இல்லடா. டேய், எதுக்குமே இடம் பொருள் ஏவல் இருக்குதுடா. தனியா உட்கார்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம், அது புத்திசாலித்தனம். ஆனா அதையே ரயில் தண்டவாளத்துல உட்கார்ந்து படிச்சா நம்ம மேல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறிடும். இதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டேய், நான் சீரியஸா தான் சொல்றேன். மம்தா என்னத்தான் காதலிக்கிறா. எங்க காதல் ரூட்ல கண்ணை மூடிக்கிட்டு கிராஸ் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிடுவேன். லாரி டயர்லாம் மாட்டின கக்கூஸ் டப்பா மாதிரி நசுங்கிடுவேன். ஜாக்கிரதை. டேய், சைக்கிள் வால் டியூப் மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டே சார்ஜ் பண்றியா? ஜாக்கிரதை. யார பார்த்து வால் டியூபுங்கிற? யார பார்த்து வால் டியூபுங்கிற? அவ என்ன பார்த்தா உனக்கு எரியுது, சிரிச்சா எரியுது. அவ எங்க பழகா உனக்கு எரியுது. ஏய், இது தலானா உனக்கு கீழே எரியுது தெரியுமா? இவர் பெரிய காதல் இளவரசர். இவரை கண்டா எங்களுக்கு எரியறதுக்கு அச்சி, போடா. நாயே, ஏய், ஆட்ட விளையாடு. ஏய், ஏய், வேணாம், சீ, நாய். டேய், ஏய், வாயில நீ மண்ணை நாயா, எடுத்து டேய், குத்தி போடுடா, சோடா புட்டி. டேய், விட்றா, விட்றா. டேய், பொறுக்கி. டேய், ஏய், பொறுக்கி. ஏய், நாய், உன் மூஞ்சில விட்றா. கையை வைக்க. என்ன கல்டியா? ஏய், டேய், ஏய், டேய், வேணாம், கொண்டை. ஏய், இந்தா வாங்கிக்க. வேணாம், ஏய், வாங்கிக்க. விட்றா, டேய், விட்றா. விட்றா. ஏய், விஜய், விஜய், விடு. வேணாம். விஜய், விடு, நான் கொல்லாம விடுறேன் ஏய், நானு. விஜய், ஏய், விஜய், விடு, விடுடா, விடுடா, நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏய், ஏய். அசிங்கமா இல்ல? ரவுடிங்க மாதிரி ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்க. டேய், மம்தா உங்களை யார காதலிக்கிறா? அதானே உங்க சண்டை? அதோ வரா, அவகிட்டே கேளுங்க. என்ன விஜய், உடனே வர சொல்லி போன் பண்ண? மம்தா, ஒரு பொண்ணால ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சுன்னு படிச்சிருக்கேன். இன்னைக்கு உன்னால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு யாருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்னை வர சொன்னேன். டேய், சொல்லுங்கடா. மம்தா, நம்ம ஃபேமிலி மேட்டரை எல்லாரும் முன்னாடி டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். பட் வேற வழி இல்ல. சீரியஸாவே கேக்குறேன், நீ என்னத்தான லவ் பண்ற? டேய், she keeps silence. That means சம்மதம்னு அர்த்தம்டா. no. மடையா, நோன்னு அர்த்தம்டா. தள்ளு. மம்தா, நீ என்னதானே காதலிக்கிற? ஃப்ரெண்ட்ஸ், நான் யார காதலிக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா. சொல்லட்டுமா? விஜய். எஸ், நான் உண்மையை தான் சொல்றேன். ஐ லவ் ஹிம். ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா போச்சு. ஊமை மாதிரியே இருந்து இவளை தட்டிட்டு போயிட்டான் பாத்தியா? Anyhow, congratulations, congratulations. பொம்பளைகளை புரிஞ்சுக்கவே முடியலடா. டென்ஷன் ஆகாத, டென்ஷன். டாய், தண்ணி பாம்பு சொல்லுடா, கண்ணாடி வரியா? போடா. காலையில 10:30 மணிக்கு ஓல்டு மெலடிஸ் ரிஹர்சல் இருக்குன்னு சொன்னேன்ல, நான் கரெக்டா வந்துட்டேன். ஒரு பையன் காணோம். சரி, அவங்க வரத்துக்குள்ள பாட்டு லிஸ்ட் போட்டுருவோம். ரைட், லிஸ்ட் போட்டுருவோம். ஹலோ ஹலோ. என்னடா ஹலோ, போன் பேசுறியா? ஏன் லேட்டு? 2 பேர் லவுட் வெயிட் பாடிட்டு வரீங்களா? லவ் டு வெயிட்லாம் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ டீசிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இடி 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 மேல இடி இடிச்சா இரும்பும் உருகும். வாங்க ரிஹர்சல் பார்க்கலாம். ஒத்தி கை. அண்ணே, முதல் பாட்டு என்ன? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஐயோ, ஆரம்பத்திலேயே சோகமா? டேய், உனக்கு ஓல் சாங் தானே வேணும்? ஆமாண்டி. உங்க எல்லாருக்கும் தெரியும், என் பொண்ணு விஜய காதலிச்சா. அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதும் கையா அறுத்துண்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேன். இப்படியே நாம வெயிட் பண்ணோம், நாளைக்கு ட்ரெயின் முன்னால போய் விழுந்துருவா. ட்ரெயினே என்னால நிறுத்த முடியாது. அவ்வளவுதான். ட்ரெயின் உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா? ட்ரெயின் இன்ஜின ஜெர்மன்காரன் கொடுத்தான், தண்டவாளத்தை பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான். ஆனா நாம என்ன கொடுக்கறோம் தெரியுமா? காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டு தண்டவாளத்துல தலையை கொடுக்கறமே. இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையப்பா. டென்ஷன் ஆகாதா, டென்ஷன் ஆகாதா. இவள் மடியில் ஒரு கருப்பு நாய், இவன் மடியில் ஒரு கருப்பு நாய். ரெண்டுக்கும் ஜோடி பொருத்தமா பாக்குறீங்க? ஐயோ, என்னடா இப்படி நடந்துட்டு இருக்க? போடா. இவன் பாட்டுக்கு பெரிய வத்தாத மாதிரி சூரஜ்கிட்ட சவால் விட்டு வந்துட்டான். இப்ப மம்தாவை எப்படி அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து விடுவிக்க போற?
சிந்திப்போம் சிந்திப்போம் சிந்திப்போம். இவர் பெரிய தந்தை பெரியாரு. இவர் சிந்திச்சு முடிக்கிறதுக்குள்ள மம்தா கிளவியாயி ஒரு கிழட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருப்பா தெரியுமா? ஐடியா. கொலை கொலையா? கொலை. சூரஜ கொலை பண்ண போறேன். அவன் பெரிய ஆளாச்சடா. அதனாலதான் மரியாதையா கொலை பண்ண போறேன். மரியாதையாவா? மரியாதையா சூரஜ் வீட்டுக்கு போய் மரியாதையா அவன் துப்பாக்கியவே வாங்கி மரியாதையா அவனத்துக்கே குறி வச்சா இதுதான் ஐடியா. எப்படி நம்ம சதி? ஒரே மிதி. என்ன உதைகிறே? நாயம் மடியில வச்சுக்கிட்டு நண்பனையே இன்சல்ட் பண்றேன். என்னடா நாட்டுல நல்ல ஐடியா குடுக்குறதுக்கு ஏற்படுற கதியா பாத்தியாடா? டாய் டாய் அவனாவும் ஐடியா பண்ண மாட்டேங்கிறான், கொடுக்குற ஐடியாவும் வாங்க மாட்டேங்கிறான். நாய மடியில வச்சுட்டு கொஞ்சம் நாய். உருப்படியா ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்கடா. ஐடியா வந்தாச்சு. அமெரிக்காவில இருந்து சமந்தா ஃபாக்ஸ் மெட்ராஸுக்கு வர்றா. என்ன உளற? அவன் உளரல, காய்களை உருட்டான். சூரஜோட அக்ரிமெண்ட்ல மாட்டி இருக்கிறது மம்தா தானே. அவ பேரை மாத்தணும், கெட்டப்ப மாத்தணும். ரைட். சமந்தா பாக்ஸ் மாதிரியே மம்தாவை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணணும். அவளை வச்சு ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு, டாய் சூரஜ் கண்ட்ரி ப்ரூட், உன் கொட்டத்தை நாங்கள் அடக்கு. கரெக்ட். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேரு? என்ன பேரு? அனிதா ஃபாக்ஸ். Good morning, madam. Hello. I want to talk to you. Talk to my secretary. Secretary. குட் மார்னிங். என் பேர் சூரஜ். என் பேர் கேரேஜ். இது நல்லா இல்லைங்க. என்ன பண்றது, சின்ன பிள்ளைல அப்பா அம்மா வச்ச பேரு இனி மாத்திரம் நல்லா இருக்காதே. அத சொல்லலைங்க. உங்க மேடம் இந்த துக்குடா பசங்களோட மைக் பிடிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. அப்ப கையில டால்டா டின் எடுத்துக்கிட்டு ரோடு வழியா பாடிட்டு போலாங்கறியா? You are silly. இவர் பண்ணியா? இதோ பாருமே, நான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். ஐ சி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, உதயபூர் இங்கெல்லாம் அது படி வைக்கிறீங்களா? ஐ அம் சாரி. பெரிய பெரிய ப்ரோகிராம் நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? உங்க மேடம் ஏன் ட்ரூப்ல வந்து பாடினா எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ட்ரை பண்றேன். ஃபாலோ. Madam, this beggar is begging you to sing in his troupe and he is prepared to pay any amount. How much will pay? எவ்வளவு கொடுப்பீங்க? 1 lakh per program. 1 lakh 5 சைபர் ஒத்துக்கோங்க. Done. போறாங்களாப்பா, போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. Thank you. Stop. எல் 1 minute. ஒரு நிமிஷம். Listen. கவுனி. Well, I come to know a girl singing in your troupe. நல்லது. உன் குழுவில் ஏற்கனவே ஒரு பெண் பாடிக்கொண்டிருக்கிறாளாமே. She should go out. அவள் வெளியே போக வேண்டும். Then only I can sing. அதன் பிறகுதான் என்னால் பாட முடியும். அவ்வளவுதானே. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு வர. அத சீக்கிரம் செய்டா ராஜா. பாத்தியா, முழுசா பேண்ட் போட்டா பாடகின்னு மதிக்க மாட்டேங்கிறான். ஆனா அதே பேண்ட இப்படி கிழிச்சு அரைகுறையா போட்டா பெரிய பாடகின்னு நினைச்சு கால்ல வந்து விழுறாருங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையா? சாரி சாரி சிஸ்டர். என்னது கதவு திறந்தே இருக்கு? என்னப்பா யாரையும் காணா? அதான் நான் சொன்னேனே சார், அவ இங்க இருக்க மாட்டான்னு. இப்ப என்ன சொல்றீங்க? அவளை பிடிச்சி உள்ள போடலாம் வாங்க. யாரு? யார பிடிச்சு உள்ள போட போறீங்க? அதான்யா அனிதா பாக்ஸ் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கறாளே அந்த மம்தாவ. ஐயோ, என்னது அனிதா பாக்ஸ் ஸ்டிஃபன் பாக்ஸ்னு டென்ஷன் பண்றீங்க? மேடம் சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. இவங்க கிரேட் கன்ஃபியூஷன் பண்றாங்க. கம் அவுட் ஃப்ரம் பாத்ரூம் ஐ சே. What's the confusion, man? அந்த தொப்பி போட்டவரும் கோட்டு போட்டவரும் தொந்தரவு பண்றாங்க மேடம். What's the problem, Inspector? ஒண்ணு இல்ல, நத்திங். என்னையாது என்னன்றல சார் இது வந்து அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர். அவரை போய் தொந்தரவு பண்றீங்க. உங்களை கொலப்புறாரு இன்ஸ்பெக்டர் சாம். என்ன விளையாடுறியா? சார் இவ வந்து இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். போயா போயான்ற எப்படிடா நம்ம டிராமா? சக்சஸ். சில்வர் ஜூப்ளி சக்சஸ். மம்தா வேற, அனிதா பாக்ஸ் வேற நிரூபிச்சிட்டோம். யாராலையும் அவன் ப்ரோகிராம் தடுத்து நிறுத்தவே முடியாது. இனிமே சூரஜ் அந்த அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? என்னது இது? நாக்கு வலிக்க வேண்டியதான். How are you? என்ன மம்தா இப்படியே வந்துட்ட? நான் இப்ப மம்தா இல்ல மேன், அனிதா ஃபாக்ஸ். சரி, நீ அனிதா பாக்ஸ். நம்ம ட்ரூப்போட வெற்றி விழாவை இன்னைக்கு
தாஜ் ஹோட்டல்ல கொண்டாட போறோம். அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. செட்டில் மென்டா எஸ், பிசினஸ் ஷுட் பி பிசினஸ். இனிமே என்ன வச்சுதா உங்க பார்ட்டி. இந்த அனிதா ஃபாக்ஸ் இல்லன்னா நீங்கெல்லாம் அம்பேல். அம்பேலா? அப்கோர்ஸ். கைத்தட்டெல்லாம் எனக்கு தான், நீங்கெல்லாம் நத்திங். இனிமே என்னாலதான் உங்க பொழப்பே. பொழப்பா? என்னடா இவ போற போக்க பார்த்தா கையில அலுமினிய தட்டை கொடுத்து அரிசி கஞ்சி ஊத்துனாலும் ஊத்திடுவா போல இருக்கு. சோ நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. மிஸ்டர் சரவணன், தாயே, மைக்கேல், அம்மா, ஒரு ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு ரேட் வேணும் கரெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே? என்னடா இது? ப்ரோகிராம்ங்கறா, ரேட்டுங்கறா, ஃபிக்ஸ் பண்ணுங்கறா, இவள புரிஞ்சிக்கவே முடியலையே. அட போடா, தெரியாமலா சொன்னாங்க பெரியவங்க. ஸ்டேஷன் போனா போலீஸ்காரன் மாறிடுவான், மேக்கப் பூசினா பொம்பளையே மாறிடுவான். சிரிக்காதே மம்தா, சிரிக்காதே. திருமதி கொண்டவளே, மமதையில் சிரிக்காதே. மம்தா, செவ்வாழை தோட்டத்தில் சிரித்தாடும் செங்குரங்கே, சிரிக்காதே. மைக்கேல், வாளை உரையில் போடு. இப்படி சிரித்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை, அழுதவர்கள் கெட்டதும் இல்லை என்ற ஜெகம் சொல்லும் சரித்திரத்தை மறந்து விடாதே. புருஷோத்தமையே, பணம் என்னும் புரட்டுக்காரனின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவளே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாணியே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டை என்று சொல்லும் கூடியே, எங்கள் நட்பு அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாற்று குறையா தங்கம், மாசத்து ஜோதி எரிமலை, அதையா காசுக்கு எடை போட துணிந்தாய் தள்ளியே. என்னடா எடுபட்டவையிலே? என்னடா அன்னைக்கு என்னடானா உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி எங்க 2 பேர் கையிலையும் ஐஸ் பூட்ட கொடுத்தா. இன்னைக்கு என்னடானா அனிதா பாக்ஸா மாறி வந்து நின்னுக்கிட்டு நம்ம 3 பேர் கையிலயுமே திருநெல்வேலி அல்வாவை கொடுத்துட்டாடா. நாங்க சாப்பிட மாட்டோம், நீயே வலிச்சு நக்கு. ரேட்டு பேசுறாளா? ரேட்டு தம் தூண்டு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு. மம்மி, பிளைட்டுக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். இருடா வரேன். டேய், இதுல டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போடா. அவங்கிட்ட கொடுங்க. ம். ஹாய் டாடி. டாய், பயங்கர குளிர் சீசன்ல சிம்லாக்கு போறீங்க. ஸ்வெட்டர் கோட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இவன் அவன் தான் மம்தா இருக்காளே. அம்மா, உன் குடும்ப பரத்தெல்லாம் ஏன் கால போடுறியாடா? மம்மி, டாடி, மம்மி. பை மம்மி, பை டாட். டாக்டருக்கு படிச்சுட்டு பாட்டுன்னு அலையறானுங்களே, இவர்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க. ஆஹா, அழகான சிம்லா, அற்புதமா பனி பறந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு கையில மது, இன்னொரு கையில மாது இருந்தா என்னடா நடக்கும்? போலீஸ் ரெய்டு நடக்கும். எங்க இருந்து சத்தம் வருது? இங்க இருந்தா? டேய், அங்கடா. மாதிரி தெரியுதே. ஐயோ, அவனேதான். வாயில சிகரெட்டோடயே பிறந்தானா? டேய், இவங்கடா. இன்ஸ்பெக்டர் சார், கையில மதுவும் இல்ல, மாதுவும் இல்ல, சும்மா பேசுனதுக்கேவா ரெய்டு? உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா புரிஞ்சுக்கிறவங்க. என்ன சார், சிம்லாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? சுத்தி பார்க்க வரல, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வந்தேன். எங்க உங்க கதாநாயகி? அவளுக்கு என்ன சார், கதாநாயகனோட ஜாலியா சுத்தி பார்க்க போயிருக்கா. நீங்க சுத்தி பார்க்க போலையா? எங்க நேரம்? அவன் கையில கிட்டாரு, என் கையில குச்சி. அவன் தட்டுவான், நான் அடிப்பேன். ரிஹர்சல். ஓடி போயிடலாம். ம். உங்களுக்கு காப்பி சொல்லத்தானே போறான். ஐயோ, இடியட். மம்தாவை அரெஸ்ட் பண்றதுக்கு சூரஜ் போலீஸோட வந்துகிட்டு இருக்கான். என்ன, நீங்க ஜாலியா டூயட் பாடிட்டு இருக்கீங்களா? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. உங்களை தேடி சிம்லா பூரா அழிஞ்சிட்டு இருக்காங்க. துபாய் வந்துட்டாங்க. வந்தே விட்டானா? இதோ சார், இங்க இருக்காங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. என்னப்பா இது? அனிதா ஃபாக்ஸ் சிம்லாவுக்கு போயிருக்கா, கண்ணுல கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருப்பா, தலையில விக்கு வச்சிருப்பா, தோண்டி எடுத்து காட்டேன்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து மம்தாவை காட்டி அரெஸ்ட் பண்ணுன்ற. என்னாச்சு உனக்கு? எல்லாருக்கும் வெயில்ல தான் உருகும், உனக்கு ஐஸ்லயே உருகுதா? சரி சார், நீங்க சொல்ற மாதிரி மம்தாவாவே இருக்கட்டும். ஆனா என்கிட்ட 5 வருஷம் கான்ட்ராக்ட்ல இருந்துகிட்டு இப்போ வேற ட்ரூப்ல பாட வந்திருக்கிறா. இது தப்பு இல்லையா? இதுக்கு அரெஸ்ட் பண்ண கூடாதா? அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ சொல்றதும் கரெக்ட் தான், அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த அக்ரிமெண்ட்டை காட்டிய பாக்கலாமே. ரெடியா வச்சிருக்கியா? ஆமாமா. வெரி குட், வெரி குட். என்னப்பா அது? ஒண்ணு பண்றியா? நேரா மெட்ராஸ் போய் அக்ரிமெண்ட்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டாந்து என்கிட்ட காட்டு. அதுக்கப்புறம் அவளை அரெஸ்ட் பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார்,
காக்கி சட்டை கட்சி மாறின விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு உங்க வீட்டுல அடைச்சு வச்சிருந்த மம்தா ஹோட்டல்ல இருந்தா, அப்ப உங்க கையில கொடுத்த அக்ரிமெண்ட் மாயமா மாறி போயிருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானே? என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் எப்பவும் கடவுளை முன்னாடி வச்சு காரியத்தை பண்றவன். இது அவர் வேலையா இருக்கும். அவர் வேலையோ உன் வேலையோ என்ன சீண்டி விட்டுட்டல்ல, இதுக்கு நீ அனுபவிக்க போற. டேய் பேண்ட் வாத்தியங்களா, நீங்க யாரும் உயிரோட சிம்லா விட்டு தமிழ்நாட்டுக்கு வரவே முடியாது. இட்ஸ் a challenge. போயா போயா. பாயா பாயா. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஏன் சார் இந்த அக்ரிமெண்ட் எப்படி சேஞ்ச் ஆச்சு? நான் அந்த தப்பை பண்ணிருக்க கூடாது. ஆனா நான் பண்ற தப்பால 4 பேருக்கு நல்லது கிடைக்குதுன்னா அந்த தப்பை பண்றதுக்கு நான் எப்பவுமே பயப்படுறது கிடையாது. என்ன புரிஞ்சுக்கவே முடியலன்னு தானே சொல்ல போறேன். நான் ஒரு தினசான போலீஸ்காரன், புரிஞ்சுதா? ஆமா சார், நீங்க காவல்துறை மட்டும் இல்ல காதல் துறையும் கூட.